வணக்கம். இந்த காலை வாயிலாக நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு திருமணத்திற்கு நட்சத்திரத்தின் அடிப்படையில் ஆணோடைய பெண்ணோட நட்சத்திரத்தை இணைத்து வைத்து பார்க்கக்கூடிய இந்த 10 பொருத்தம் தேவையானதா? திருமணத்திற்கு என்னை பொறுத்தவரை தேவையானது இல்லை. ஏனென்றால் என்னுடைய அனுபவத்தில் பார்த்ததும் என்னுடைய குருநாதன் எனக்கு கற்பித்தன்படியும் பார்க்கும்போது 10 பொருத்தத்தில் உண்மைத்தன்மை என்பது இல்லை. 10 பொருத்தத்தில் பலன்களே இல்லை. ஏனென்றால் 10 பொருத்தம் 10க்கு 8 பொருத்தம், 10க்கு 10 பொருத்தம், திருமணம் செய்து 1 மாதம் 2 மாதம் சில மாதங்களை விவகாரத்தான ஜாதகங்களை நாம் பல நூறு ஜாதகங்களை நாம் பார்க்க முடியும். என்னால் காட்டவும் முடியும். 10க்கு 10 பொருத்தம் இருந்துச்சு, 10க்கு 8 பொருத்தம் இருந்துச்சு, வாயு திருவாளர்கள் நல்லா இல்லாம கணவன் மனைவி பிரிந்து வாழக்கூடிய ஜாதகங்களை நம்மால் காட்ட முடியும். அனைத்து ஜோதிடர்களையும் காட்ட முடியும். ஆனா நம்ம வர கிளைண்டோட ஜாதகம் பார்க்கணும்ல. அவங்க சொல்லுவா 10க்கு 10 பொருத்தம் இருந்துச்சு, ஆனா என்னுடைய மகளுக்கு விவகாரத்தை திருமணத்துக்கு காரணம் என்ன? இங்கே அந்த 10 பொருத்தத்தில் பலன்களே இல்லையே. அது உண்மைத்தன்மை இருந்தால்தானே அதுபடி நடக்கும் ஜாதகம். ஒரு மனிதனுக்கு திருமணம் ஆவதற்கு நாம் எதை பார்க்க வேண்டும்? முதன்மையாக மனிதனுக்கு பார்க்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிறோம்னா அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் பார்க்க வேண்டிய முக்கியமானது கட்ட பொருத்தம். இருந்தவருடைய ஜாதகம் எப்படி இருக்கு? குறைந்தது 40, 30, 40, 50 ஆண்டுகள் இணைந்து வாழ போறாங்க. அது வரக்கூடிய திசா புத்திகள் எப்படி இருக்கு? திருமணத்துக்கு பிறகுடைய வேலை வாய்ப்புகள், பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது, குழந்தை பாக்கியம், திருமணத்தில் பிறகு என்ன குழந்தை பாக்கியம், இதெல்லாம் எப்படி இருக்கு? அந்த ஸ்தானங்கள் எப்படி இருக்கு? இதுதான் முதன்மையான தவிர இந்த 10 பொருத்தம் என்ற விஷயத்தை வைத்து நாம் அவருடைய வாழ்வை நிர்ணயிக்க முடியாது. வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியாது. அதோடு இப்போ ஒரு திருமணம் இந்த காலகட்ட திருமணத்துக்கு வராங்க நம்ம உடனே அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு 10 உடனே இங்க திருமணம் செய்யக்கூடாது. அதுல உண்மையாக இல்ல. முதல்ல அவங்க என்ன தசாபதி நடக்குது, இப்ப செய்யலாமா இல்ல நாள் கணக்கு செய்யலாமா இல்ல இன்னொரு தசாபதி சொல்லுங்க. தசாபுத்தியின் படிதான் பலன் நடக்கும். இந்த 10 பொருத்தத்தின் படிதான் பலன் நடக்காது. தசாபதி எப்படி இருக்கு? அவருடைய குடும்ப வாழ்க்கை இருக்கக்கூடிய 2 இடம், குடும்ப வாழ்க்கை 5ஆம் இடம், 7, 8ஆம் இடங்கள், இது போன்ற இடங்கள் எப்படி இருக்கு? இதன் அடிப்படையில் அடுத்த தசாபுதிகள் லக்னம் யோகமா இருக்கா, அவருடைய தசாபுத்தி எப்படி இருக்கு, இதை பார்த்துதான் நாம் முறையாக தசாபுத்திகள் அடிப்படையில் ஜாதகத்தை கட்டத்தை பார்த்துதான் நாம் இங்கே இணைக்கணும். திருமணத்திற்கு முக்கியமான விடயம் என்பது பார்க்க வேண்டியது, இது ஒரு கட்டம் வச்சுக்கோங்க. நம்ம முக்கியமா பார்க்க இடங்கள் உதாரணம் பேசல கண்ணு வச்சுக்கோங்க. இந்த 2ஆம் இடம் திருமணத்துக்கு முக்கியமானது. 2ஆம் அதிபதி எப்படி இருக்கார், 2ஆம் இடம் எப்படி இருக்கு, என்ன மாதிரி சூழல்ல இருக்கு, அதை நம்ம முதன்மையா பார்க்க வேண்டும் ஃபர்ஸ்ட். அதன் பிறகு 5ஆம் இடம், 5ஆம் இடம் குழந்தைகள் ஸ்தானம், 5ஆம் அதிபதி திருமணத்துக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கு, 20 பார்க்கணும். இவருக்கும் பார்க்கணும், அவருக்கும், அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருவருக்குமான விஷயங்களை பார்க்க வேண்டும். அதுக்கு அடுத்து நம்ம வந்தோம்னா இங்க 7ஆம் இடம், 7ஆம் இடம் எப்படி இருக்கு. அடுத்து 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம். இந்த ஸ்தானங்கள் எப்படி இருக்கு? 2 நடக்கக்கூடிய தசாபுதிகள் எப்படி இருக்கு? ஒருவருக்கு திருமணம் அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு 2 ஆண்டுகளுக்கு அவருக்கு நல்லா இல்லாம இருக்கும். அந்த காலகட்டம் ஒரு நம் முறையான ஜோதிடம் பெற்ற நாம் என்ன சொல்லணும், இப்ப திருமணம் வேண்டாம், தவிர்த்து விடலாம் என்று சொல்லணும். அப்ப இங்க தசாபதி நல்லா இல்ல, குறைஞ்சது 2 வருஷத்துக்கு நல்லா இல்ல, 3 வருஷம் நல்லா இல்ல, இந்த காலகட்டம் திருமணத்தை தவிர்ப்பதான் நல்லது. ஏன் திருமணம் செய்து நம்ம பிரச்சனையை ஈடுவதை விட அந்த காலத்தை தவிர்த்து விட்டு இந்த காலத்தில் போய் திருமணம் செய்தால் நல்லது என்பதை அவர்களுக்கு நாம் அட்வைஸாக, ஒரு கருத்தாக, ஒரு அறிவுரையாக நம் மக்களுக்கு சொல்ல வேண்டிய நம்முடைய ஒரு பேருடைய கடமை. இங்க இந்த 10 பொருத்தங்கள் தெரியுமா? என்ன தசாபதி நடக்குது, இவருக்கு எப்படி இருக்கு, கட்டங்கள் இருக்கு. இப்ப இங்க திருமண பொருத்தம் பாக்குறாங்கல்ல, இந்த திருமணம் அரேஞ்ச் பண்றாங்கல்ல தரகர்கள், அவங்களே பாக்குறாங்க. நாங்களே பாக்குற 10 பொருத்தம் அவர்களுக்கு ஜோதிடத்தின் தன்மை தெரியுமா? சில பேர் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா சில பேர் அந்த சாப்ட்வேர்ல போட்டா ஆண் நட்சத்திரம் பெண் நட்சத்திரம் போடுற வருது, இத்தனை பொருத்தம் இருக்கு, அது வந்து உண்மை தெரிஞ்சு இருக்கும். ஒரு சாப்ட்வேர் என்பது அது தற்போது வருதுன்னா அது உண்மை தெரிஞ்சு இருக்கும். அது பதியப்பட்டது. மனித மூளை யோசிக்கணும். ஜோசியர் இருக்கு, அனுபவமான ஜோசியர் பார்க்கணும், இது எப்படி இருக்கு, இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும், அது சொசைட்டி எப்படி இருக்கும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், குழந்தை பாக்கியம், இதெல்லாம் வந்து ஒரு அனுபவமான ஜோதிடர்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த கம்ப்யூட்டர் தட்டினோடனே சாப்ட்வேர் தட்டினோடனே வருதுன்னா நீங்க அதுல தெரிஞ்சுக்க எந்த அளவுக்கு அதுல உண்மை தன்மை இருக்கு, அந்த 10 பொருத்தம் உண்மையிலேயே பார்க்கதான் வேண்டுமா வேண்டாமா என்பதை நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க. ஒருவருக்கு திரும்ப வாழ்க்கை எவ்வாறு என்பதை ஜாதக கட்டணம் மூலமாக ஆணுடைய ஜாதகம் பெண்ணுடைய ஜாதகம் இதை இணைத்து இந்த இடங்களை 2, 5, 7 இந்த 8ஆம் இடங்களை கொண்டு பிறகு தசாபதி போயிடணும்.
ரெண்டு பேருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் எப்படி இருக்கு தசாபுத்தி, ஆணுக்கும் பெண்ணுக்கும் தசாபுத்தி எப்படி இருக்கு, அதுக்கு நம்ம நேரம் போயிடணும். ஆண் பெண்ணோட தசாபுத்தி ரெண்டு பேருக்கும் நல்ல திசை நடக்குதா, அதை பார்த்துதான் நம்ம கண்டிப்பாக இணைக்க வேண்டும். அதற்கு அடுத்து இன்னொரு ஒரு கருத்து போயிட்டு இருக்கு மக்களிடையே, எனக்கு சுத்த ஜாதகம். ஆனா சுத்த ஜாதகம் சொல்லி வராங்கல்ல, அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா 35 வயசு. நேற்று கூட வந்தா கிளைண்ட், சார் எனக்கு இப்போ இந்த ஒரு பையனை பிடிச்சிருக்கு, அந்த பையனுக்கு அவர் ஜாதகம் எனக்கு கொடுத்தாங்க, அவருக்கு லக்கணத்துல ராகு 7ல கேது இருக்கு, எனக்கு சுத்த ஜாதகமா இருக்கு, எனக்கு இவர் நான் இணையலாமான்னு என்ன கேட்டாங்க. ஏமா சுத்த ஜாதகம் இருந்தா அவன் ஏமா உங்க திருமணம் லேட் ஆகிட்டு இருக்கு நான் கேட்டேன். இல்ல சார் சொல்றாங்களே சுத்த ஜாதகம் இணைக்கலாமா வேணாம், இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. சுத்த ஜாதகம் 1% அப்படிலாம் ஒரு கிடையாது. உங்களுக்கு ஜாதக ரீதியா பார்க்கணும்னா இந்த இடங்களை பார்க்க வேண்டும். இந்த இடங்களை பார்த்து தசாபதியை பார்த்து இணைத்தால் போதும். இங்க லக்கணத்துல ராகு இருந்தா ராகுலாம் சேர்க்கணும், 2 செவ்வாய் இருந்தா செவ்வாய் சேர்க்கணும், 7ல இருந்தா ராகு 7ல தான் சேர்க்கணும், 8ல ராகு அப்படி சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுவும் ஒரு தேவையற்ற விஷயம். அப்படிலாம் கிடையவே கிடையாது ஜோதிடத்துல. இந்த லக்கணத்துல ராகு சேர்க்கணும், லக்கணத்துல கேது இருந்தா அப்படியே சேர்க்கணுங்கிறது அது விஷயம்லாம் கிடையவே கிடையாது. திருமணத்துக்கான 10 பொருத்த வேண்டிய அவசியம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. திருமணத்தை பார்க்க வேண்டியது கட்ட பொருத்தம், லக்கணம், 20 லக்கணம் எப்படி இருக்கு, லக்கணம் நம்புல வராங்களா, உங்களுடைய 2, 5, 7, 8ஆம் நிலை எப்படி இருக்கு, இதைத்தான் முதலே பார்க்க வேணும். மற்ற 10 பொருத்தம் இல்லை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சுத்த ஜாதக கிடையவே கிடையாது. ஜோதிடத்தில் தவறான ஒரு மக்களிடத்திலே ஒரு எண்ணோட்டம் கூட்டப்பட்டுள்ளது. என் பிள்ளை சுத்தஜாதகம் ஏன் திரும்ப கேட்டாது 35 வயசு வரைக்கும். தயவு செய்து மக்களே இது மாதிரி தவறான முடிவுகள் போகாதீங்க. இந்த 10 பொருத்தத்தையும் பார்க்க வேண்டாம். சுத்த ஜாதகம் கிடையாது. இங்கு தசாபுத்தின் ரீதியாக எப்படி இருக்கு, 2, 5, 7, 8ஆம் நிலை எப்படி இருக்கு, இதை பார்த்து திருமணம் செய்து வைத்தால் போதும், அவருடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். திருக்குறிப்பு தொண்டர் நிலையம், காரைக்குடி.